ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையை நேரலை மூலமாக ஜெபகர் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கல்வாரி ஏஜ் சபையின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் வீடுகளிலே ஜெபசந்தியோடு கூட இந்த ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்த காலை நேரத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆவியானவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். தேவனுடைய மகிமை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆவியானவரே, நீர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறது அல்லவா? இந்த காலை நேரத்தில் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எத்தனை பேர் இந்த வேளையில் சொல்றீங்க, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பத்தில் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. ஆவியான தேவனே, எங்கள் நடுவில் நீர் இறங்கி வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை உம்மை பாடி ஆராதிக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய சக்திகளின் நிழலிலே உங்களையும் என்னையும் அவர் பொதிந்து பாதுகாக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒரு பாடலை அவன் உற்சாகமாய் பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்கிற இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார்.
அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் நம் அடைக்கலமாக, அவரே நம்முடைய கோட்டையாயிருக்கிறார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் எல்லா கொள்ளை நோய்க்கு நான் பயப்பட மாட்டேன். இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவரே நம்முடைய அடைக்கலமாயிருக்கிறார். ஒரு பொல்லாப்பும் ஒரு வாதையும் நம்முடைய கூடாரத்தை அணுகாது. தேவனும் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ. ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ரெண்டு கரங்களை தட்டி உம்முடைய செட்டைகளின் நிழலிலே ஆண்டவரே நீர் எங்களையும் எங்கள் குடும்பத்தை நீர் மறைத்துக் கொள்கிற தெய்வம். ஆமென். இதுவரைக்கும் அவர் நடத்தினார் அல்லவா, இதுவரைக்கும் அவருடைய செட்டைகளின் நிழலிலே மறைத்துக் கொண்டார் அல்லவா. ஆமென். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல இந்த நாளிலே என் அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய கரமுங்கள் மேலே இருக்கிறது, கர்த்தருடைய பாதுகாப்பு உங்க மேலே இருக்கிறது. அவர் செட்டைகளிலே நிழலிலே ஆரோக்கியம் உண்டு. இந்த காலை வேளையிலே தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்க வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது எந்த தீங்கும் எங்களை அணுக முடியாது, எந்த சத்ரு எங்களை அணுக முடியாது. உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்கிற தெய்வம். உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அவர் நமக்காய் கருதுகிற தேவன். எல்லா சூழ்நிலைகளிலேயும்
நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். துன்ப நேரங்களிலேயும் தம்முடைய சிறைகளிலே மறைத்துக் கொள்வார். இன்றைக்கு ஒருவேளை இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே, ஒருவேளை நீங்க ஹாஸ்பிட்டல்ல துன்பமான சூழ்நிலை நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய துன்பத்தை மாற்றவர் வல்லமை உள்ளவர். விசுவாசத்தோடு 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பார். எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் மறைப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் மறைப்பார். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். கலராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். கலராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வே நம்பிக்கையோடு. பொல்லாப்புகள் நேரிடாது, வாதைகள் கூடாரத்தை அணுகாது. பாதைகளில் எல்லாம் தம்முடைய தூதர்கள் கரங்களை பிடித்துக் கொள்வார்கள். பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது. பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் தம் கரங்களில் தாங்குவார். பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது. பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் தம் கரங்களில் தாங்குவார். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. இரவில் பயங்கரமும் பகலில் பறக்கும் அம்புகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் தப்புவிக்க வல்லமை உள்ளவர். எல்லா கொரோனா நோய்களுக்கும் தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓ ஜீசஸ். இரவிலே பயங்கரம், பகலில் பறக்கும் அம்புகளுக்கும் இருளதிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன். இரவினிலே பயங்கர
இருளதிலே நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் நான் பயப்படே. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. கரங்களை தட்டி நம்புவதற்கு எந்த வழிகளும் இல்லை என்றாலும் நம்புவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறார். ஒருவனும் அதை பூட்ட முடியாது. என் அன்பு சகோதரனை சகோதரியே, எதிர்காலத்தை குறித்து, இந்த நாட்கள் இருக்கிற சூழ்நிலை குறித்து ஒருவேளை நீங்க பயந்திருக்கலாம். நம்புவதற்கு ஒரு வழியும் இல்லை என்றாலும் நம்பிக்கைக்குரிய பாத்திரமான ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. பிரயாணம் செய்வேன் உம்மேல நம்பிக்கை வைத்து. பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. எந்த சூழ்நிலைகளானாலும் அந்த சூழ்நிலைகளை தாண்டி செல்ல பலன் தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒருவேளை பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவர். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பதாக என்று சொல்லி இருக்கிறது போல, அன்பு தகப்பனே, எங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் உண்மையில விசுவாசத்தோடு கூட காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவாம். சுகவாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுகவாழ்வு
சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மழை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும் புந்தனை சூழ்ந்திடுமே. மழை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும் சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. இப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். சேலம் கல்வாரி ஏஜி சபையினுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் ஆர் ராபர்ட் சிங் அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க இருக்கிறார்கள். ஜெபசிந்தையோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வசனம், அதையும் நான் வாசிக்கிறேன். 91வது சங்கீதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்னவென்று சொன்னால், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமும் ஆகும். இந்த 4வது வசனத்தினுடைய முதல் பகுதியை நான் மீண்டும் வாசிக்கிறேன். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தம்முடைய சிறகுனாலே நம்மை மூடுவார் என்கிற வாக்குத்தத்தமான வசனத்தை தேவன் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்து நம்மை அவர் தம்முடைய சிறகுகளினாலே மூடி அவர் பாதுகாத்து வருகிறார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த மாதம் முழுவதும் நம்முடைய திருச்சபையிலே உள்ள மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவர் தம்முடைய சிறகினாலே மூடி இருந்தபடியினால் அவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையில் உள்ள அனைத்து ஊழியர்கள், ஊழியர் செய்கிற தலைவர்கள், ஜெப வீரர்கள், ஜெப வீராங்கனைகள், கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்கள், கர்த்தருக்கென்று பலவிதமான ஊழியங்களை செய்கிற அனைவரையும் கர்த்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார். ஒரு சிலருக்கு சில நோய் தொற்றுகள் ஏற்பட்ட போதும் கூட அவர்களை தேவன் சீக்கிரமாய் விடுவித்தார். கர்த்தருடைய அந்த பாதுகாப்பின் செட்டைக்குள்ளே கர்த்தர் இந்த சபையை வைத்திருக்கிறார். இந்த சபையிலே இருக்கிறவர்களாயிருந்தாலும் சரி, இந்த சபைக்கு வெளியே இருக்கிற இந்த சபையின் அங்கத்தினர் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி,
கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனம் என்னவென்று சொன்னால், நான் உங்களை சிறகுகளினாலே மூடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். என்னுடைய சிறகுகளின் கீழ் நான் உங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த இந்திய தேசத்தின் மக்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் சிறகுகளாலே நான் உன்னை மூடி உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து நாம் இந்த நாட்களில் இந்த பேண்டமிக், இந்த வைரஸ் தொற்று வேகமாய் பரவிக்கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய் தேசத்தை ஆட்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அதை அடிப்படையாக கொண்டு பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பு என்பதை நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஆகவே கர்த்தர் நம்மை காக்க வேண்டும். இங்கே நகரத்தை காக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார்? காவலாளர் விழித்திருக்கிறது என்று சொல்லும்போது அது மருத்துவர்களை குறிக்கலாம், காவல் நிலையத்தில் வேலை செய்கிறவர்களை குறிக்கலாம், தேசத்தை காக்கிறவர்கள், போலீஸ் துறையில் இருக்கிறதான அருமையான அதிகாரிகளும், அந்த துறையிலே வேலை செய்கிற காவலர்கள், அதை போல மருத்துவமனையிலே வேலை செய்கிறதான மருத்துவர்கள், செவிலியர்கள், இவளெல்லாரும் இந்த நாட்களிலே இப்படிப்பட்டதான காலங்களிலே இன்னும் விசேஷமாய் தேசத்தை பாதுகாக்கும் முன்னணியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அல்லாமல் இன்னும் பல துறைகளிலே உள்ளவர்கள், அவர்கள் தேசத்தின் முன்னணியிலே நின்று தங்கள் உயிரையும் பணயம் வைத்து இந்த தேசத்தை பாதுகாக்கிறது. அவர்களுடைய இந்த தியாகத்தை நாம் பாராட்ட வேண்டும். இந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்கள் நோய் தொற்றினாலே மரித்து போகிறார்கள். எத்தனையோ காவலர்கள் மரித்து போனார்கள், எத்தனையோ செவிலியர்கள், மருத்துவர்கள் மரித்து விட்டார்கள் என்கிற செய்தியை கேட்கிறோம். நூற்றுக்கணக்கான காவலர்கள், நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள், நூற்றுக்கணக்கான செவிலியர்கள் இந்த நாட்களில் மரித்து விட்டார்கள். இதை பயமுறுத்துவதற்காக நான் இங்கே பதிவு செய்யவில்லை. அருமையானவர்களே, இந்த தேசத்தின் பாதுகாப்பிற்காக முன்னணியிலே நிற்கிறதான நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவரோடு கூட இணைந்து செயல்படுகிற அனைத்து நபர்களுக்காகவும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும். இந்த பாதுகாவல் என்பது, காவல் செய்கிற வேலை என்பது மிக மிக முக்கியமான பிரதானமான வேலையாக இருக்கிறது. கர்த்தர் இந்த பாதுகாக்கிற பணியை அவர் முதலாவதாக மனிதனை படைத்த பொழுதே அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். காக்கிற வேலையிலே மனிதனுக்கு ஆண்டவர் பங்கை கொடுத்திருக்கிறார். அவனுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பங்கை, அந்த பொறுப்பை அவன் நிறைவேற்ற வேண்டும். ஆதாமுக்கு கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுத்தார். ஆதாம் அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்டு அந்த பொறுப்பை சரியாக செய்யாதபடினாலே அவனை அந்த தோட்டத்திலிருந்து துரத்தி அடித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேசத்தில்
ஒருவேளை பிரதமராக வருகிறவர்களானாலும் சரி, பிரதமராக இருக்கிற நபராக இருந்தாலும் சரி, மற்றும் எந்தெந்த மாநிலங்களிலே முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாரும் கடமை உணர்ச்சியோடு வேலை செய்ய வேண்டியது அவசியமானது. அவ்விதமாக அவர்கள் அந்த வேலையை செய்யவில்லை என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை அந்த தோட்டத்தை காவல் செய்யவும் பண்படுத்தவும் தேவன் ஏற்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே நேரத்தில் அவன் அதை சரியாக காவல் செய்யவில்லை என்பதைத்தான் நீங்கள் அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது முதல் வசனத்திலிருந்தே என்ன வாசிக்கிறோம்? அந்த தோட்டத்தில் அவன் பாதுகாவல் சரியாய் செய்திருந்தால் அங்கே சர்ப்பம் என்கிற வஞ்சிக்கிற சர்ப்பம் உள்ளே வந்திருக்க முடியாது. சர்ப்பத்தின் வடிவிலே சாத்தான் உள்ளே வந்திருக்க முடியாது. அருமையானவர்களே, நாம் தேசத்தை காக்கிறவர்கள் சரியாக, நம்முடைய தேசத்தை காக்கிறவர்கள் சரியாய் காக்கவில்லை என்றால், அவரவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் என்பதற்கு உதாரணமாகத்தான் சத்திய வேதத்திலே முதல் அதிகாரங்களிலே முதல் புஸ்தகத்திலே மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நாளிலே மனிதன் தன் கடமையை தவறின பொழுது, மனிதன் தன் பொறுப்பிலிருந்து அவன் தவறு செய்த பொழுது, பொறுப்பை சரியாக நிறைவேற்றாமல் தவறு செய்த பொழுது, உள்ளாலே ஏதேன் தோற்றத்துக்குள்ளாலே சர்ப்பத்தின் வடிவத்திலே பிசாசு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கும் சரியாக காவல் செய்ய வேண்டியவர்கள் காக்கவில்லை என்றால், பொறுப்பில் இருக்கிறவர்கள் தங்கள் கடமைகளை சரியாக செய்யவில்லை என்றால் தேசம் அழிந்து போகும். தேசத்தின் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அன்றைக்கு ஆதாம் அதை செய்யாமல் போன பொழுது, அவன் அந்த பொறுப்பை நிறைவேற்றாமல் போன பொழுது, அவன் தன் கடமையை செய்ய தவறிய பொழுது, அந்த தோட்டத்திற்குள்ளாலே சாத்தான் சர்ப்பத்தின் வடிவிலே வந்து அந்த தோட்டத்துக்குள்ள இருந்ததான ஆதாமின் மனைவியாகிய ஏவாளை வஞ்சித்தான். அவள் பாதிக்கப்பட்டாள். அது நிமித்தமாக சாபம் வந்தது. அது நிமித்தமாக நோய் வந்தது. அது நிமித்தமாக அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆதாமும் பாதிக்கப்பட்டான். ஆதாமின் மேலும் தேவனுடைய தண்டனை வந்தது, கோபம் உண்டாயிற்று. முதலாவதாக தேவனுடைய சாபம், கர்த்தர் அவனை சபித்தார். அருமையானவர்களே, ஒருவன் எந்த மதத்தை சார்ந்தவன் என்பது முக்கியம் அல்ல. அவனுக்கு கிடைக்கிறதான பொறுப்பு, அவனுக்கு கிடைக்கிற உத்தியோகம், அவன் கையில் கிடைக்கிற அதிகாரம், இது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆனபடினாலே எந்த பொறுப்பு, எந்த அதிகாரம் உங்களுக்கு கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது உங்களால் உண்டானதல்ல, அது உங்கள் பாரம்பரியத்தின் நிமித்தமாய் கிடைத்ததல்ல. அதை இந்த உலகத்திலே முதல் மனிதனை எந்த தெய்வம் படைத்ததோ, எந்த தெய்வம், எந்த கடவுள் படைத்தாரோ அதே கடவுள்தான் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், உயிருள்ளவராக இருக்கிறார். அவர் மனிதனை மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் அவர் மனுஷனாக அவதரித்தார். மனிதன்
ஆதி மனிதன் அவன் செய்த தவறு, முதல் தவறு, தோட்டத்தை காவல் செய்யவில்லை, தோட்டத்தை பண்படுத்தவில்லை. அடுத்ததாக ஏவாள் செய்த தவறு, மரத்தின் கனியை பறித்து அவள் புசிக்கும் முன்பாக சாத்தானுக்கு இடம் கொடுத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் சாத்தானுக்கு இடம் கொடுத்து அதன் பின்பு அவன் சொன்னவைகளை கேட்டு அவள் வஞ்சிக்கப்பட்டு அவனுக்கு கீழ்ப்படிந்தாள். தேவன் சொன்னதற்கு கீழ்ப்படியவில்லை. மரத்தின் கனியை நீ புசிக்க கூடாது. எந்த மரத்தின் கனியை? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாது என்று சொன்ன அவருடைய அந்த கட்டளையை, அவருடைய அந்த பிரமாணத்தை அவள் மீறி பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினால், பிசாசுடைய வஞ்சனைக்குட்பட்டு அவள் அவனுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, அவள் தன் சுய இஷ்டத்தின்படி விருப்பத்தின்படி அந்த மரத்தின் கனியை பறித்து புசித்தபடினால், அவனுக்கும் அதை அவள் கொடுத்து அவனும் புசித்தபடினாலே இந்த உலகத்திலே உள்ள சர்வ ஜனங்களும் பாவிகளாக்கப்பட்டார்கள், பாவிகளானார்கள். எப்படி இன்றைக்கு ஒரு வைரஸ் உலகம் முழுவதும் சென்று அடைந்து மக்களுக்குள்ளாலே அது கிரியை செய்கிறதோ, அது பெருகி அவன் ஜீவனை அழிக்கிறதோ, அதே விதமாக அதே போலத்தான் பாவம் என்கிற அந்த வைரஸ், அக்கிரமம் பாவம் என்கிறது சாத்தான் மூலமாய் உண்டானது. அது மனிதனுக்குள்ளாலே ஆதாமுக்குள்ளே வந்தது. ஆதாமின் மூலமாக சந்ததி சந்ததியாக வருகிறதை பார்க்கிறோம். இந்த வைரஸ் மிருகத்தின் மூலமாய் வரவில்லை. நம் மிருகத்தின் பக்கத்திலே போகிறதுனாலே நமக்கு இந்த நோய் தொற்று வரும் என்று நிரூபிக்கப்படவில்லை. மனிதனிடத்திலிருந்து தான் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலத்தான் பாவமும் அது மனிதனிடத்திலிருந்து மனிதனுக்கு செல்கிறது. ஆதாமிடத்திலிருந்து அது காயினுக்கு வந்தது. காயினுடைய வம்சத்திலிருந்து அவனுடைய அடுத்த வம்சத்திற்கு வந்தது. இப்படி தலைமுறை தலைமுறையாக இந்த வைரஸ் ஆதாம் முதல் அது இயேசு கிறிஸ்து வரையிலேயும் எல்லா மனுஷரையும் தொற்றிக்கொண்டு அவர்களை கீழ்ப்படுத்தி அவருடைய ஜீவனை, ஆத்துமாவை அது அழித்து கொண்டே இருக்கிறது. அப்படி அந்த ஆத்துமாவிலே செத்து கொண்டிருக்கிறவர், செத்து போனவர்கள், மரித்து போனவர்கள், மரித்து நித்திய நரகத்துக்கு போனவர்கள் ஏராளம் ஏராளமானவர்கள். அருமையானவர்களே, அவ்விதமாக இந்த உலகத்திலே பாவத்திலே அவன் மடிந்து போய் நித்திய நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் அவனை மீட்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஆதாமுக்கு பின்பு 4000 வருடங்களுக்கு பிறகு அவர் பிறக்க போகிற செய்தியை அவர் தாமே தம்முடைய வாயினாலே முன்னுரைத்து, பின்பு காலாகாலங்களிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக அதை முன்னுரைத்து அவரை இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டு, இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமின் வம்சத்தை தெரிந்து கொண்டு அவரை ஆராதிக்கிற, அவரை சேவிக்கிற அந்த ஜனத்துக்குள்ளாலே ஒரு நபரை, மரியாளை தெரிந்து கொண்டு அந்த மரியாளுடைய வயிற்றிலே அவர் கற்பம் தரித்தார். இயேசு கிறிஸ்து ஒரு சிறு பிள்ளையாய் அவருடைய கற்பத்திலே உற்பவித்து இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். எதற்காக? இந்த உலகத்திலே இந்த பாவம் என்கிற கொடிய இந்த வைரஸ், இந்த தொற்று நோய் எப்படி பரவுகிறதோ அப்படியே
அப்பாவிடத்தில் இருக்கிற குணாதிசயங்கள் பிள்ளையிடத்தில் வருகிறது. நல்ல குணங்கள் வருகிறதை விட தீய குணங்கள் தான் மிக எளிதாக என்ன செய்கிறது என்றால் தொற்றிக்கொள்கிறது. ஒரு மனுஷன் மற்ற மனிதனை பார்த்து அதே போல செய்கிறான். ஒருவன் குடிக்கிறான், அதை பார்த்து இன்னொருவன் குடிக்கிறான். ஒருவன் சிகரெட் பிடிக்கிறதை பார்த்து இன்னொருவன் சிகரெட் பிடிக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அவனுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த வைரஸ் அப்படியே என்ன செய்ய தலைமுறைகளுக்கு அது கடத்தப்படுகிறது. இப்படித்தான் அந்த உலகம் முழுவதும் பாவம் என்கிற ஒரு கொடிய வைரஸினாலே அது அழிந்து கொண்டிருக்கிறது. மனுமக்களை அழித்து கொண்டிருக்கிறது, சமுதாயங்களை அழித்து கொண்டிருக்கிறது. உலகங்கள் அழிந்து போனது காரணம் இந்த பாவம்தான். இந்த கொடிய வைரஸ்களை பார்க்கிலும் மிக மிக அதிகமான கொடிய வைரஸ் என்னவென்றால் பாவம் என்கிற வைரஸ். நம்முடைய சரீரத்தை கொல்லக்கூடிய இந்த வைரஸ்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லமை உள்ளவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய திருவாய் மூலமாக மலர்ந்தருளி இருக்கிறார். ஆனபடினால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய பாவம் என்கிற இந்த கொடிய வைரஸ் நமக்குள் இருக்கிறதே, அது நீக்கப்படுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் தெரிந்து கொண்டு அதை செய்வதற்காக கடவுள் என்ன நியமத்தை வழியை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அந்த வழியை நாம் கண்டுபிடித்து அதன் மூலம் அந்த என்ன பரிகாரத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரோ அந்த பரிகாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அதற்காக தேவன் ஏற்படுத்தினதுதான் பலி. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அன்றைக்கு ஆதாம் காலத்திலிருந்தே ஆட்டுக்கடாக்கள், இளங்காளை, புறாக்குஞ்சுகள், இப்படிப்பட்டதான பலிகள் மூலமாக அதை ஒரு மனிதன் செய்யும் பொழுது, நிறைவேற்றும் பொழுது அவனுக்கு ரட்சிப்புண்டாகிறது. எப்படி ஒரு ஆட்டுக்கடாவின் ரத்தம், ஒரு காட்டுப்புறாவின் ரத்தம், ஒரு இளங்காளியின் ரத்தம் மனிதனுடைய பாவத்தை போக்க முடியும்? ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை தேவன் ஏற்படுத்தினார் என்றால் ரெண்டு விஷயம். ஒன்று விசுவாசம், இன்னொன்று கீழ்ப்படிதல். ஒன்று விசுவாசம், இன்னொன்று கீழ்ப்படிதல். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அது இல்லாமல் போன பொழுது மனிதனுக்கு அந்த பாவம் என்கிற கொடிய அந்த நோய் தொற்று அவனுக்குள்ளே வந்தது. தேவனை சந்தேகப்பட்டான், தேவன் சொன்னவைகள் கீழ்ப்படியாமல் போனான். அது நிமித்தமாக அவனுக்கு பாவம் என்கிற கொடிய நோய் தொற்று வந்து அவன் சமாதானத்தை இழந்தான், ஆரோக்கியத்தை இழந்தான், செழிப்பு ஆசீர்வாதங்களையும் இழந்து போனான். அப்படிப்பட்டதான மனுக்குலத்திற்கு தேவன் மறுபடியும் என்ன செய்கிறார் என்றால் அவனுடைய விசுவாசத்தை கொண்டு வருவதற்காக, அவன் விசுவாசம் உள்ளவனாய் மாறுவதற்காக, அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் மாறுவதற்காக கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பிரமாணம்தான் இந்த பலியின் பிரமாணம். இந்த பலியின் பிரமாணத்தை அவன் நிறைவேற்ற வேண்டும். இதை அவன் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த நோய் தொற்றிலிருந்து விடுவிக்கப்பட காக்கப்படுவதற்காக மாஸ்க் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? மாஸ்க் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் அதை முதலாவதாக நம்ப வேண்டும். அதை நம்பாமல் இது எனக்கு பாதுகாப்பை தராது என்று சொல்லி அநேகர் புறக்கணிக்கிறார்கள். சிலர் என்ன செய்கிறார்கள்? பாதுகாப்பு கொடுக்கும் என்று சொல்லி நம்பினாலும்
அதை செய்யாமல் அரைகுறையாக செய்து தங்களுடைய கீழ்ப்படியாமையை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, விசுவாசம், நம்பிக்கை, கீழ்ப்படிதல் இப்படிப்பட்டவைகள் என்ன செய்யும் என்று சொன்னால் உங்களை பாதுகாக்கும். தேவனிடத்தில் கடந்து வருவதற்கு இன்றைக்கு அவரை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய பிரமாணங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவ்விதமாக ஒரு பலியை கொண்டு வந்து செலுத்துவது என்பது மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனையுமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய பாவத்திற்காக கிரயம் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு இடத்திலே தேவன் அந்த பிரமாணத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவனும் அவன் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக கிரயம் செலுத்த வேண்டும். அது கிரயம் என்ன? இந்த பலியை கொண்டு வந்தவன் செலுத்த வேண்டும். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் உங்கள் பாவம் போக்கப்படுவதற்காக வாரத்தில் ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒவ்வொருவருக்காக, உங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் 5 மாடுகள் வேண்டும் அல்லது 5 ஆடுகள் வேண்டும், இருந்தால்தான் அதை நீங்கள் கொண்டு வந்து பலி செலுத்தும் பொழுது உங்கள் பாவம் நிவர்த்தியாகும். இது பழைய ஏற்பாட்டிலே ஆதாமுக்கு பின் தேவன் கொடுத்த பிரமாணம். அந்த கிரயத்தை அவர்கள் கொண்டு வந்து செலுத்த வேண்டும், பலியாக செலுத்த வேண்டும். ஒருவேளை ஏழையாக இருப்பான் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு காட்டுப்புறாவை வாங்கி கொண்டு வர வேண்டும். அப்படியே ஒரு காட்டுப்புறாவை வாங்க வேண்டும் என்றாலும் அதுவும் அவனுக்கு சிரமமான காரியம்தான். எல்லாராலும் ஒரு காட்டுப்புறாவையும் கூட வாங்கிவிட முடியாது. மிகுந்த ஏழையாக இருக்கிறவர்கள் அதுக்கு என்ன செய்வார்கள்? ஆனாலும் அந்த விதமாக அவன் கிரயத்தை செலுத்தித்தான் ஆக வேண்டும். ஒரு புறா குஞ்சையாவது கொண்டு வந்து செலுத்த வேண்டும். கர்த்தர் அவ்விதமாக ஒரு கன்செஷன் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஒரு இளங்காளையை கொண்டு வர வேண்டும், இல்லை ஒரு மாட்டை கொண்டு வர வேண்டும், ஒரு ஆட்டைத்தான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அன்றைக்கும் தேவன் ஆண்டவர் அதில் ஒரு தயவை வைத்திருந்தார். அதில் தேவன் ஒரு அந்த பிரமாணத்தில் சிலருக்கு விலக்கு கொடுத்திருந்தார். விலக்கு என்று சொல்றதை விட அதில் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கன்செஷனை கர்த்தர் கொடுத்திருந்தார். உங்களாலே ஒரு மாட்டை வாங்கி கொண்டு வர முடியாது என்றால், உங்களாலே ஒரு ஆட்டை வாங்கி கொண்டு வந்து பலி செலுத்த முடியவில்லை என்றால், நீங்கள் ஒரு புறா குஞ்சையை கொண்டு வந்து செலுத்தலாம். மாட்டை கொண்டு வந்து செலுத்தக்கூடியதான நிலையில் இருக்கிறவன் மாட்டைத்தான் கொண்டு வந்து செலுத்த வேண்டும். ஆட்டை கொண்டு வந்து செலுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறவன் ஆட்டைத்தான் கொண்டு வந்து செலுத்த வேண்டும். மாறாக இவன் ஒரு புறா குஞ்சை கொண்டு வந்து செலுத்துவான் என்றால் அவன் இருதயத்தில் அவன் என்ன செய்கிறான் என்றால் தேவனை வஞ்சிக்கிறான், தேவனை ஏமாற்றுகிறான். அதனாலே அவனுடைய பாவம் நிவர்த்தியாகாது. கர்த்தர் அவனை மேலும் சபிப்பார். ஆகையினாலே தேவனுடைய பார்வையிலே உண்மையாக அவன் வந்து பாவத்திற்கு மனம் திருந்தி, நான் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பாவங்களுக்காக அறிக்கை செய்ய வேண்டும் என்றால், வெறும் வாயினாலே அறிக்கை செய்தால் போதாது. அவன் ஆசரிப்பு கூடாரம் என்று அன்றைக்கு இஸ்ரவேலர் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டதான அந்த தேவனுடைய வாசஸ்தலம், அந்த வாசஸ்தலம் இருக்கிற இடத்திலே வந்து அந்த பலிபீடத்திலே ஆசாரியன் மூலமாக பலியை செலுத்த வேண்டும் என்கிற ஒழுங்கை கர்த்தர் வைத்திருந்தார். அதன்படி அவன் பலியை செலுத்தி அந்த பிராயசித்தத்தை அவன் செய்யும் பொழுது அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. பலியினாலே கர்த்தர் பாவ மன்னிப்பை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆக பலியை செலுத்துவது கர்த்தர் சொன்னதை அவன் விசுவாசிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அதற்காக அவன்
செலுத்த வேண்டியதை அவன் செலுத்த வேண்டும், செலவு செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இதை எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவன் அனுப்பின பொழுது அவரை பலியாக்கினதன் மூலமாக நம்ம எல்லாரையும் விடுதலையாக்கி இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் பலி செலுத்த வேண்டிய நிலையிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். இனி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்காவிலே வேக்சினேஷன் போட்டவர்கள் இனி மாஸ்க் போட தேவையில்லை என்று கேள்விப்பட்டேன். அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பலியை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தீர்மானித்து தேவனுடைய வசனங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் இனி மாட்டையோ ஆட்டையோ புறாவையோ புறாக்குஞ்சையோ கொண்டு வந்து செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் அந்த பலிகள் செலுத்தும் பொழுதும் அவருடைய நிழலாட்டமாகத்தான் அவைகள் செய்யப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. விசுவாசம் என்ன? எனக்காக பலியாக்கப்பட போகிற இயேசு கிறிஸ்துவை, மேசியாவை நான் விசுவாசித்து இதை செய்கிறேன். அவர் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலைக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த நியமத்தை நான் மதிக்கிறேன் என்று சொல்லி இந்த பாதுகாப்பு கவசத்துக்குள்ளாலே, இந்த ரட்சிப்புக்குள்ளாலே, இந்த மீட்புக்குள்ளாலே ஒரு மனிதன் விசுவாசத்தினாலே கடந்து வர வேண்டும், கீழ்ப்படுதல் மூலமாய் கடந்து வர வேண்டும். வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பாவ வைரஸிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறான். கோபம் என்பது ஒரு வைரஸ், பெருமை என்பது ஒரு வைரஸ், எரிச்சல் என்பது ஒரு வைரஸ், இன்னும் இச்சை என்பது ஒரு வைரஸ். எவ்வளோ வைரஸ்கள் இருக்கிறது. குடிக்க வேண்டும் என்கிற அந்த குடியை பற்றியதான அந்த ஆசை, இச்சை, அதிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கிறார். இன்னும் மேசித்தனம், விபச்சாரம், இவைகளிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கிறார். எந்தெந்த பாவத்துக்கு அடிமையாக இருந்தாலும் சரி, அவளெல்லாவற்றில் இருந்தும் இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய திருப்பலியை விசுவாசிக்கும் பொழுது இப்பொழுது அவன் செய்ய வேண்டியது பலியை கொண்டு வந்து கரையம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவன் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசித்தால் மாத்திரம் போதும். எவ்வளவு லகுவாக்கி விட்டார் என்று சொல்லி பாருங்கள். இன்றைக்கும் கூட உதாரணமாய் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு பரவிக்கொண்டிருக்கிற கொடிய நோய் தொற்று இருக்கிறதே, இந்த நோய் தொற்றிலிருந்து காக்கப்படும்படியாய் முகக்கவசத்தை போடும்படி சொல்லுகிறார்கள். சோசியல் டிஸ்டன்சிங், சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படி இவைகளெல்லாம் சொல்லும் பொழுது இன்னும் உங்களுக்கு நோயின் அறிகுறி தெரிந்தால் உடனே அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு செல்லுங்கள், பரிசோதனை பண்ணி கொள்ளுங்கள். பரிசோதனை பண்ணி நீங்கள் துவக்கத்திலேயே அதற்கு உங்களுக்கு மருத்துவர்கள், நல்ல மருத்துவர்கள், இதை பற்றிய அறிவு பெற்றவர்கள், அப்படிப்பட்ட மருத்துவரிடத்தில் சென்று நீங்கள் சரியான மருத்துவத்தை உடனே துவங்குங்கள், அப்பொழுது பிழைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் யார் கேட்கிறார்கள்? அன்றைக்கு பாவத்து நிமித்தமாய் மக்களுக்குள்ளே கொள்ளை நோய் வந்தது. இதே போல பயங்கரமான கொள்ளை நோய் வந்தது. அப்பொழுது தேவன் மோசையின் மூலமாய் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ என்ன செய், உண்டாக்கு. அந்த வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை நீ என்ன செய், நீ ஒரு கம்பத்தில் நிறுத்தி வை. அந்த வெண்கல சர்ப்பத்தை யார் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பிழைப்பார்கள் என்று சொன்னார். யார் யார் நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் பிழைத்தார்கள். யார் யார் நோக்கி பார்க்கவில்லையோ அவர்கள் அந்த வாதையினாலே, கொள்ளை நோயினாலே அழிந்து போனார்கள். அருமையார்களே,
ஆகவே தான் நான் சொன்னேன், கர்த்தர் காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதாம். கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? அவர் நகரத்தை காக்க வேண்டும், அவர் தேசத்தை காக்க வேண்டும், அவர்தான் உலகத்தை காக்க வேண்டும். அவர்தான் உலகத்தை காக்கிறவர், உலகத்தை காக்கிறவர், தேசத்தை காக்கிறவர், உங்கள் குடும்பத்தை காக்கிறவர். அவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்பதாய் சங்கீதத்திலே நாம் 121ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். ஆகையினாலே அவர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறபடினால் அவர் மூலமாகத்தான் ரட்சிப்பு. மருத்துவர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மற்றும் செவிலியர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மருந்துகளை கண்டுபிடித்தவர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், இந்த பாவத்திலிருந்து நாம் காக்கப்படுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது, இந்த நாட்களிலே அரசாங்கம் ஒரு வேக்சினேஷனை போட்டுக்கொள்ளும்படி சொல்லுகிறார்கள். வேக்சினேஷன் போட்டுக்கொண்டால், தடுப்பூசியை போட்டுக்கொண்டால் வியாதி வராது, இந்த வைரஸ் வராது, வந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது என்று சொல்லுகிறார்கள். அதை போலத்தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரமாணங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், உங்கள் கரங்களிலே தேவன் எழுதி கொடுத்திருக்கிற பரிசுத்த வேத புத்தகத்தை நீங்கள் தினந்தோறும் வாசித்தால், கீழ்ப்படிந்தால், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை, வேதத்தினுடைய கட்டளைகளை, இயேசு உலகத்தில் வரும் முன்பதாகவே இந்த உலகத்திற்கு தேவன் மோசையின் மூலமாக கொடுத்ததான இந்த சத்திய வேதம், நியாயப்பிரமாணங்கள், தீர்க்கதரிசிகள் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தினுடைய பிற பகுதிகள், இன்னும் புதிய ஏற்பாட்டிலே சீஷர்கள் மூலமாக, இயேசுவை பின்பற்றினவர்கள் மூலமாக எழுதப்பட்ட சுவிசேஷங்கள், நிருபங்கள், இவைகள் தான் நமக்கு வேக்சினேஷன். இதை ஒரு முறை எடுத்துக்கொண்டால் போதாது. பாதுகாப்பு கவசத்தை நீங்கள் ஒரு முறை போட்டால் போதாது என்கிறது போல இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாதுகாப்பு கவசமாக உங்களுக்கு இருப்பது என்ன தெரியுமா? அவருடைய வசனம், தேவனுடைய வசனம் உங்களுக்கு பாதுகாப்பு. அதைத்தான் 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்று சொல்லியிருக்கிறது. அவருடைய சத்தியம் என்று சொன்னால் இந்த பரிசுத்த வேத புத்தகம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சத்தியம் அது ஒரு நாளும் அழியாது. சத்தியத்தை அடிப்படையாக ஒரு மதமாக இருந்தாலும் அந்த சத்தியம், அந்த மதத்திலே சத்தியம் இருக்கும் என்றால் அது அழியாது. மூட நம்பிக்கையிலே ஸ்தாபிக்கப்பட்ட மதங்களானாலும் சரி, இல்லை என்று சொன்னால் மூட நம்பிக்கையிலே நடக்கிற ஆட்சியானாலும் சரி, மூட நம்பிக்கையிலே அல்லது பொய்யினாலே கட்டப்படுகிறதான வீடுகளானாலும் தேசமானாலும், பொய்யினாலே ஆட்சியை பிடித்து ஆட்சி செய்கிறானாலும், நீங்கள் யோசித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள், சரித்திரத்தை பாருங்கள், நிலை நின்றதே கிடையாது. ஆனபடினால் சத்தியம் அதுதான் நமக்கு பரிசை, அதுதான் நமக்கு கேடகமாக இருக்கிறது. ஆகையினால் இந்த சத்திய வேத புத்தகத்தை இந்த இந்திய தேசம் ஏற்றுக்கொள்ளும் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த இந்திய தேசம் ஏற்றுக்கொள்ளும் என்றால், விசுவாசிக்கும் என்றால், அவர்தான் காக்கிறவர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு உண்மை! இஸ்ரவேலை ஒருவராலும் தொட முடியாது. அது ஒரு சிறிய நாடாயிருந்தாலும் அந்த நாட்டை குறித்து வேதம் சொல்லுவதென்ன? அந்த நாட்டுக்காக
நான் ஏதோ சப்போர்ட் பண்ணுகிற, இந்த நாட்டுக்கு எதிராய் பேசுகிற ஒரு குடிமகன் அல்ல. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்கள் ஒரே தேவனை, அவர்கள் அறிந்த யெகோவா என்கிற தேவனை, இந்த வேதத்தில் சொல்லி இருக்கிற யெகோவா என்கிற நாமத்தை அவர்கள் சேவிக்கிறபடினாலே, ஆராதிக்கிறபடினாலே தேவன் தெரிந்து கொண்ட அந்த ஜனங்கள் இந்த வேத புத்தகத்தை, டோரா என்கிற பழைய ஏற்பாட்டு வேதத்தை அவர்கள் கடைபிடிக்கிறபடினாலே, வாசிக்கிறபடினாலே, அதை அடிப்படையாக வைத்து ஜெபிக்கிறபடினாலே ஆட்கள் கூட்டமாய் கூடி வந்து அங்கே ஜெபிக்கிற காட்சியை, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற காட்சியை பார்க்கிறோம். யுத்தங்கள் வரும் பொழுது யெகோவா என்கிற அந்த நாமத்தை நோக்கி அவர்கள் வேண்டுதல் செய்கிறார்கள், சத்தமாய் கூப்பிடுகிறார்கள். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் அவர்களை காப்பாற்றுவார். ஆனாலும் கடைசியிலே யாக்கோவுக்கு என்று ஒரு இக்கட்டு காலம் வரும், இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு இக்கட்டு காலம் வரும், பகைவர்களை சூழ்ந்து கொள்ளும் ஒரு காலம் வரும். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்காக எழுந்தருளி யுத்தம் செய்வார். அநேக பாதிப்புகள் அங்கே உண்டாகக்கூடும். அந்த நாளிலே இந்த உலகத்திலே இருந்து பல நாடுகள் ஒன்றிணைந்து எருசலேமுக்காக யுத்தம் செய்வார்கள், எருசலேமை பிடிப்பதற்காக யுத்தம் செய்வார்கள். அந்த தேசத்தினுடைய செழிப்பை, உலகத்தினுடைய பொருளாதாரத்தின் மிக அச்சாணியாய் இருப்பது அந்த இஸ்ரவேல். ஆகவே தான் சின்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் உடனே இஸ்ரவேலுக்கு நேராக கண்கள், எல்லாருடைய கண்களும், உலகத்தின் கண்கள், பார்வை இஸ்ரவேலுக்கு நேராக திரும்புகிறது. ஒரு நாளில் அதை பிடித்து எடுக்கும்படியாக ஒரு சர்வாதிகாரி அவன் எழும்பியதை பிடிக்கும்படியாக யுத்தம் செய்வார். அநேக நாடுகளை தன்னோடு சேர்த்து கொண்டு வந்து அவளோடு யுத்தம் செய்து அதை பிடிக்க முற்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 38ஆம் அதிகாரத்திலும் 39ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லி இருக்கிறபடி 40ஆம் அதிகாரம் 38, 39, 40 அதிகாரங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த நாளிலே கர்த்தருடைய நாசியிலே என்ன செய்வாம்? கோபம். அவருடைய எரிச்சல், அவருடைய கோபம் அவர் நாசியில ஏறும்னு சொல்லியிருக்கிறார். அவளுக்கு விரோதமாய் அவர் என்ன செய்வார்? வெகுண்டு எழுந்து சகல ஜாதிகளுக்கு அவர் அழிப்பார், சங்காரம் செய்வார். கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் அவர் யுத்தம் செய்வார். அவர் சிறகுகளாலே அவர் மூடி இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று சொன்னால் எதனால் இவர் அவர்களை மூடி இருக்கிறார்? அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த அறிவு, விஞ்ஞான அறிவு, அது வேறு யாருக்கும் இல்லாத அளவுக்கு அவர்களுக்கு தேவன் கொடுத்து அதன் மூலமாக கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். தேவன் நம்மை பாதுகாக்கிறது என்று சொன்னால் என்ன, எப்படி? அருமையார்களே, நமக்கு விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இருந்தால் பாதுகாக்கப்படுவோம். விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். என்ன நான் சொன்னேன்? கீழ்ப்படிதல் வேண்டும். எதை கீழ்ப்படிய வேண்டும்? சத்தியம். சத்தியம் பரிசையும் கேடகமாகும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த வேதாகமம், இதை கை கொள்ளும் பொழுது, இதை வாசித்து தியானித்து நாம் கை கொள்ளும் பொழுது இது நமக்கு பரிசையும் கேடகமாக இருக்கிறது. நம்மை பாதுகாக்கிறதான பாதுகாப்பு கவசங்களாய் இதை தேவன் கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அறிவு. இன்றைக்கு அநேகரை பாருங்கள், அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள்.
மதியினமாய் நடந்து கொள்கிறதை பார்க்கிறோம். மதியினமாய் நடந்து கொள்கிறதை பார்க்கிறோம். நாம் நம்முடைய சபையில் உள்ள மக்கள் எல்லாரும் காக்கப்படுவதற்காக நல்ல சிறந்த நம்முடைய சபையில் உள்ள மருத்துவ குழு அவர்கள் நமக்கு எப்போது உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களை குழுவிலே சேர்த்திருக்கிறோம். அவர்களை குழுவாக ஏற்படுத்தி அவரிடத்தில் ஆலோசனையை பெற்றுக் கொடுப்பதற்காக போதகர்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக பாதிக்கப்படுகிற விசுவாசிகள் உடனே தொடர்பு கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் மிக கவனமாயிருந்து விசாரிக்க சொல்லியிருக்கிறேன். விசாரியுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். யார் யார் சுகவீனமாக இருக்கிறார்களோ, சுகவீனமாக இருப்பது போல் தென்படுகிறதோ, உடனே அவர்களுக்காக முதலாவது ஜெப இணைப்பில் இருக்கிறவர்களுக்கு அந்த தகவலை கொடுத்து அவர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, மருத்துவரை தொடர்பு கொண்டு மருத்துவரை பேச வைத்து அவர்களிடத்திலிருந்து மருந்துகளை பெற்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்னும் அப்படி அல்ல, அப்படி என்று சொல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அதாவது சோதோம் கொமோரா பட்டணம் அழியப் போகிறது என்று சொன்ன பொழுது லோத்து கேட்கவில்லை. அந்த செய்தியை கர்த்தர் ஆபிரகாமின் மூலமாய் சொல்லுகிறார். அவன் கேட்கவில்லை. லோத்தும் அவருடைய குடும்பமும் அங்கேயே இருந்தார்கள். இன்றைக்கும் பாருங்கள், இந்த நோய் தொற்று வரப்போகிறது, கவனமாக இருங்கள் என்று சொல்லும் பொழுது எத்தனை பேர் கேட்கிறார்கள்? அந்த இடத்துக்கு போக வேண்டாம், இந்த இடத்துக்கு போக வேண்டாம் என்று சொன்னால் யார் போகாமல் இருக்கிறார்கள்? கீழ்ப்படுகிறதில்லை. கல்யாணங்களுக்கு போக வேண்டாம் என்றால், கூட்ட நெரிசலான இடங்களுக்கு போக வேண்டும் என்றால் யார் போகாமல் இருக்கிறார்கள்? போகிறார்கள். நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். என்னை அழைத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமே, அவர்கள் மதிப்பை இழந்து போகாமல் இருக்க வேண்டும், அவருடைய உறவை இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக போயிருந்தேன். என்னை முக்கிய விருந்தினராக அழைத்திருந்தார்கள். எல்லா பாதுகாப்பும் செய்திருந்தோம் என்று சொன்னார்கள். அங்கே போன பொழுது நூற்றுக்கணக்கானவர்கள் கூடியிருந்த அந்த இடத்துல ஒருவர் கூட முகக்கவசம் அணியவில்லை. சோசியல் டிஸ்டன்சிங் என்பது மிக குறைவாகத்தான் கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் நான் முழுமையாக என்னுடைய மாஸ்கை போட்டிருந்தேன். எனக்காக ஜெபிக்கிறதுக்காக நூற்றுக்கணக்கான விசுவாசிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தினமும் 9, 10, 11, 12 மணி நேரங்கள் நம்முடைய சபையில் நடக்கிற ஜெபத்தில் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணி நேரமும் எனக்காக ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, அவ்விதமாய் அநேகர் சொல்லுகிறதை கேட்கிறதில்லை. முகக்கவசம் அணியுங்கள் என்றால் அணிகிறதில்லை. அப்படியே முகக்கவசத்தை போட்டுக்கொண்டாலும் மூக்குக்கு கீழே போடுகிறார்கள், தாடியிலே போட்டுக்கொள்கிறார்கள், பாக்கெட்டிலே போட்டுக்கொள்கிறார்கள். அந்த போன இடத்துல எல்லாரும் வாசற்படி வரை வந்துவிட்டு உள்ளாய் நுழையும் பொழுது கலற்றி பாக்கெட்டிலே போட்டுக்கொண்டார்கள். அநேக அரசியல்வாதிகளை கூட பார்க்கிறேன், படித்தவர்களை பார்க்கிறேன். அவர்களுக்கும் அறிவில்லை. அவர்களும் என்ன செய்வதில்லை? இப்படிப்பட்டதான அழிவு நாசம் என்று சொன்னால் கூட ஜீவனை குறித்த பயம் இல்லை. சோதோம் கொமோரா அழிக்கப்பட போகிறது என்கிற அந்த செய்தியை தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆபிரகாம் அதை அந்த லோத்துவுக்கு சொன்ன போதும் கூட லோத்து அதை அந்த தேசத்தில் இருந்தபடினா லோத்து மற்ற மக்களுக்கு அதை சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும். அவன் அதை அறிவித்திருக்க வாய்ப்பில்லை. அறிவித்திருந்தாலும் அதை மற்ற மக்கள் யாரும் கேட்கவில்லை. இவர்களுக்கு கர்த்தர் எச்சரிப்பை கொடுத்தார். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, நீ தேசத்தை விட்டு புறப்பட்டு போ என்று கர்த்தர் அவனுக்கு ஆபிரகாமின் மூலமாக எச்சரிப்பை கொடுத்து அறிவித்திருந்த போதிலும் கூட அவன் அதை செய்யவில்லை. ஆபிரகாமோ அதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தான். எப்படியாவது லோத்துவை காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது லோத்துவை காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கும் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள், குறிப்பாக கிறிஸ்தவ
போதகர்கள் விசுவாசிகள், நல்ல விசுவாசிகள், ஜெபிக்கிற விசுவாசிகள், நல்ல கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். எல்லா மதத்தில் உள்ளவர்களும் ஜெபிக்கிறார்கள், இல்லை என்று அல்ல. எல்லாரும் அவங்க கடவுளை நோக்கி வேண்டுகிறார்கள். அருமையானவர்களே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் நம்மை காக்க முடியும். கர்த்தர் காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் தான் காக்க வேண்டும். அவர்தான் இரட்சகர். அவர் காக்காமல் நாம் காக்கப்பட முடியவே முடியாது. ஆனபடினாலே இந்த உலகத்திலே கர்த்தாக்கள் என்று அநேகர் இருந்தாலும் நம்முடைய கர்த்தர் ஒருவரே. இந்த உலகத்துக்கு கர்த்தர் ஒருவரே. இந்த உலகத்தின் இரட்சகர் ஒருவரே. இந்த உலகத்தை காக்கும் கடவுள் ஒருவரே என்கிற சத்தியத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. இதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற அறிவு, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது நான் சொல்ல மாட்டேன். விசுவாசம் இருக்கிறது என்று சொல்ல மாட்டேன். கீழ்ப்படுதல் இருக்கிறது சொல்ல மாட்டேன். அது நிமித்தமாகத்தான் கிறிஸ்தவர்களும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அது கிறிஸ்தவன் ஆனாலும் சரி, கிறிஸ்தவன் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவை விசுவாசம் வேண்டும். அவர்களுக்கு தேவை அவர்கள் விசுவாசத்தோடு கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது ரெண்டும் இருந்தால் போதாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிவுள்ள மக்களாக நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் அறிவில்லாத மக்களாக இருக்கிறார்கள். விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவர்களும் அறிவின்மையாக இருக்கிறார்கள். ஜெபம் பண்ணுவார்கள், பக்தி இருக்கும். ஆனால் யோசியாவிலே வாசிக்கிறோம், அதே போல என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களும் அறிவில்லாமையினாலே கெட்டுப்போன காலங்கள் உண்டு. இஸ்ரவேலிலும் அறியாமையினாலே கெட்டுப்போகிறவர்கள் உண்டு. தேவனுடைய திருச்சபையிலும் கிறிஸ்தவனானாலும் வேத புத்தகத்தை படிக்கிறவனானாலும் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னாலும் அறிவில்லாமையினாலே கீழ்ப்படியாமையினாலேயும் கூட அழிந்து போகிற சங்காரமாகிற குடும்பங்கள் உண்டு. யாராயிருந்தாலும் சரி, எந்த நபராயிருந்தாலும் சரி, நீங்கள் காக்கப்படுவீர்கள். நீங்கள் காக்கப்படுவது கர்த்தரால் மாத்திரமே. தேசத்தை கர்த்தர் மாத்திரமே காக்க முடியும். அவர் மாத்திரமே ரட்சிக்க முடியும். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று இயேசு தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வார்த்தை. இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, இந்த திருவசனத்தை வாசிக்கிற அனைவருக்கும் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை. ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடும். 91ஆம் சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அகால மரணங்கள், இளவயதிலே மரணங்கள், கொடிய மரணங்கள் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். யாருக்கு? முதலாவது, அவன் அவரிடத்தில் வாஞ்சை உள்ளவனாயிருக்க வேண்டும். 14ஆம் வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிற நாமங்கள், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவருடைய நாமத்தை குறித்த அறிவு வேண்டும். அவர் நாமத்தை பற்றிய அறிவு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். உண்மையான தேவனை பற்றி, நித்திய ஜீவனை பற்றி, எங்கும் வியாபித்திருக்கிற சர்வ வியாபகராயிருக்கிற தேவனை பற்றி
வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை பற்றிய அறிவு, அந்த நாமத்தை பற்றிய அறிவு நமக்கு தேவை. அந்த அறிவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால், அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், அவரே சொல்லுகிறார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எந்த மனுஷனோ அவனுடைய சுய புத்தியினாலே சாமர்த்தியத்தினாலே தேசத்தை பாதுகாக்க முடியாது, அடைக்கலத்துக்குள்ளே வைக்க முடியாது. அடைக்கலத்திலே கர்த்தர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அவன் இந்த நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் இந்த பூமியிலே ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லி இருக்கிறது. இது என்னுடைய வார்த்தை அல்ல, நான் சொல்லுகிற வார்த்தை அல்ல, பரிசுத்த வேதாகமத்தின் சத்திய வார்த்தை. இதை மாற்ற முடியாது. இதை மாற்ற நினைக்கிறவர்கள் அழிந்து போவார்கள். இதை மாற்ற நினைக்கிறவர்கள் ஜெயிக்க முடியாது. சத்தியம் ஜெயிக்கும். தேவனுடைய வார்த்தை தான் ஜெயிக்கும். தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டவர்கள் தான் ஜெயிப்பார்கள். ஆனபடினாலே என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நானும் அவர் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றிய அறிவு எப்படி கிடைக்கிறது? பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் கிடைக்கிறது. அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் என்று சொல்லும் பொழுது, பரிசுத்த வேதாகமத்தை தினந்தோறும் எவன் வாசிக்கிறானோ, வாசித்து வேத அறிவை பெற்றுக்கொள்கிறானோ, வேத அறிவை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உங்கள் வீட்டில் வேத புத்தகம் இல்லை என்றால் ஒரு வேத புத்தகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், ஒரு பைபிள் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு பைபிள் இருந்தாலே ஒரு பாதுகாப்பு தான். அது இருந்தால் போதும், அதுவே பாதுகாப்பு சொல்லவில்லை. வேத புத்தகம் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். ரெண்டாவது, அதை நீங்கள் தினந்தோறும் எடுத்து வாசிக்க வேண்டும். மூன்றாவது, அது வாசித்தவைகளை கை கொள்ள நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதற்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே அவருடைய நாமத்தை பற்றிய அறிவு உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது, உங்கள் குடும்பத்திலே அது பெருகும் பொழுது, அவர் என்ன செய்வார்? அப்படிப்பட்டவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். கடந்த வாரத்திலே ஒரு 20 வயதுக்குட்பட்டதான ஒரு பெண் குழந்தை, அவளுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அவளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைத்திருக்கிறது. இப்பொழுது ஆன்லைனில் செய்தால் போதும், படிப்பை முடித்தால் உடனே வேலை கிடைத்தது, நல்ல வேலை. அநேக வாலிப பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, சும்மா இருக்கிறார்கள் நம்முடைய சபையிலையும் கூட. ஆனால் அவளுக்கு சரி, அவளை சார்ந்த பிள்ளைகள் உண்டு, அவளுக்கெல்லாம் கர்த்தர் வேலையை கொடுத்து அவளை நன்றாக உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். அந்த குடும்பத்தையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேரும், இந்த பிள்ளைகளும் கூட ஏதாவது ஒரு ஜெப இணைப்பிலேயே இருந்து ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். ஜெபத்தை விடமாட்டார்கள். ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களிலே அவர்கள் முழு மூச்சாய் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஆலயத்திலே உபவாச ஜெபம் நடக்கும் என்றால் அதிலே வந்து பங்கு பெறுகிறார்கள். அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையார்களே, எனக்கு ஆச்சரியமான ஜெபிக்கும் மிகவும் சந்தோஷமாய் இருந்தது. ஏற்ற காலங்களில் கர்த்தர் திருமணங்களை நடப்பித்தவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறதை பார்க்கிறோம். நிறைய சாட்சிகளை நான் அப்படி சொல்ல முடியும். கர்த்தர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் மாறுங்கள். லவ் ஜீசஸ். இயேசுவை நீங்கள் நேசியுங்கள். அவர் மேல் வாஞ்சையும் தவனமாக இருக்கட்டும். ஜெபம் என்கிற வாஞ்சை வரட்டும். வேதத்தை படிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை வரட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், கர்த்தருடைய ஊழியங்களை தாங்க வேண்டும், ஆலயம் திறந்தவுடனே ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற வாஞ்சை உனக்குள்ளே வரட்டும். கர்த்தர் காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீ வாஞ்சை உள்ளவனாய் மாற வேண்டும். நீ தாகம் உள்ளவனாய் மாற வேண்டும்.
அப்படி நாமத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் வேதத்தை படித்து படித்து தேவனுடைய வார்த்தையின் செய்திகளை, நல்ல நல்ல செய்திகளை கேட்டு கேட்டு என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ அந்த அறிவிலே வளர வேண்டும், அறிவிலே பெருக வேண்டும். அப்படி நாமத்தை மாத்திரம் அவர் இரட்சகர் என்று அறிந்தால் மாத்திரம் போதாது. அந்த அறிவிலே நீ வளரும் பொழுது, பெருகும் பொழுது, கர்த்தர் மேலும் 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 உன்னை அந்த அடைக்கலத்திலே கர்த்தர் உன்னை வைத்து உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உன்னை பாதுகாக்கிற அடைக்கலம் ஒன்று உண்டென்றால் அவருடைய நாமம் பலத்த துருகம் என்று சொல்லி இருக்கிறது. நீதிமான் அவர் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அடுத்த வசனம் நான் வாசித்தேன். என்ன வாசித்தேன்? எதை நீங்கள் கேட்டீர்கள்? ஜெபம் பண்ண வேண்டும். வேத புத்தகத்தை வாசிக்கிறது அறிவை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, வேதாகம கல்லூரியிலே போய் படித்து தலை நிறைய அறிவை பெற்றுக்கொள்ள, அந்த அறிவை நான் சொல்லவில்லை. தேவனுடைய நாமத்தை குறித்த அந்த அறிவு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிற அந்த அறிவு, நாம் கீழ்ப்படிந்து அவர் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிற இந்த ரெவலேஷன், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிற ரெவலேஷன். வேத புத்தகத்தை படிக்கிறதுனாலே ஒருவனுக்கு எளிதாக அறிவு வந்து விடாது. அறிவு வர வேண்டும் என்று சொன்ன என்ன செய்ய வேண்டும்? அவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வெளிச்சமும் வெளிப்பாடும் இல்லாமல் வேதத்தை படித்தால் உங்களுக்கு அது போரிங்காகத்தான் இருக்கும், புரியாது, இடரலை கூட கொடுக்கும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணி வாசிக்க வேண்டும். என் மனக்கண்களை திறந்தருளும், வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபித்தான். பாருங்கள், தாவீது ஜெபித்தான். அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி கேட்க வேண்டும். அவர் கண்களை திறந்தருளுவார், வேதத்தின் மகத்துவங்களை வெளிப்படுத்தி தருவார். அவ்விதமாய் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, கை கொள்வது மாத்திரமல்ல, என்னை நோக்கி கூப்பிடு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன செய்வேன்? மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறது போல உங்களை கனப்படுத்தும்படியாய் தப்புவித்து கனப்படுத்துவார். ஆபத்துக்கு, இந்த கொடிய வியாதிக்கு, இந்த நோய் தொற்றுகளுக்கு அவர் தப்புவித்து உங்களை விடுவிப்பார். என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எதன் மூலமாக? ஃப்ரீ கான்ஃபரன்சிங் கால் அப்படிங்கிற ஒரு ஆப், அதை டவுன்லோட் பண்ணா, அதில் ஜாயின் அப்படிங்கிறத அழுத்தினா அதில் உங்களுடைய ஐடி கேட்கும். உங்கள் ஐடின்னு சொன்னால் எந்த இணைப்பை பற்றி ஐடி கேட்கும். அதில் சேலம் கால்வரி ஏஜி என்று ஆங்கிலத்தில் அடிக்கணும். வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் அவங்க அடித்து கொடுப்பாங்க, சேலம் கால்வரி ஏஜி அப்படின்னு சொல்லி, சேலம் கால்வரி ஏஜி அப்படின்னு சொல்லி அடிக்கணும். அப்படி அடிச்சிட்டிங்கன்னா இங்கே உள்ளுக்கு வந்துடலாம், இணைப்புக்குள்ளே வந்துடலாம். இணைப்புக்குள்ளே வந்து நீங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களிடத்தில் அவர்கள் ஜெபிக்க சொன்னால், அநேகர் அந்த இணைப்பில் இருப்பார்கள், உங்களிடத்தில் ஜெபிக்க சொன்னால் நீங்கள் வேண்டுமென்றால் ஜெபிக்கலாம், இல்லை என்றால் நீங்கள் இணைப்பை அதாவது மியூட் போட்டுக்கொண்டு அப்படி இருந்து விடலாம். உள்ளே வருகிறவர்கள் மியூட் போட வேண்டும். ஜெபிக்க சொல்லும் பொழுது விரும்பினால் மியூட் எடுத்து ஜெபிக்கலாம். நீங்கள் உங்கள் ஜெபத் தேவைகளை சொல்லுங்கள் என்று கேட்டால், உங்கள் ஜெபத் தேவைகளை சொல்ல விரும்பினால் நீங்கள் ஜெபத் தேவைகளை சொல்லலாம். இவ்விதமாய் நம்முடைய சபையிலே பல மணி நேரங்கள் ஜெபம் நடைபெறுகிறது. காலையிலே 4 to 7 வரை, மத்தியானத்திலே 10:30 to 12:30 வரை, மாலையிலே
3 to 4 வரை போதகர்கள் கூடி ஜெபிக்கிறோம். அதற்கு பின்பு அதே நேரத்தில் 3 to 4 வரையிலேயும் பெண்கள் இன்னும் சிறப்பாய் கூடி ஜெபிக்கிறார்கள். மாலையிலே 7 மணி முதல் 9 மணி வரையிலேயும் சிறப்பாய் ஜெபம் நடைபெறுகிறது. பொதுவாக யார் வேண்டுமென்று அந்த இணைப்பில் வரலாம். அதே போல ஆண்கள் இரவிலே 9 to 10 வரையிலேயும் சிறப்பாக தலைவர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். 3 to 4 வரை மாலையிலே பெண்களிலே தலைவிகள் கூடி ஜெபிக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை தோறும் 7 to 10 வரையிலேயும் இரவு ஜெபம் என்று சொல்லி 3 மணி நேரம் மாலையிலே ஜெபம் நடைபெறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, ஜெபம் பண்ண. கர்த்தர் காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? ரூத்தின் புஸ்தகத்தில் என்ன வாசிக்கிறீர்கள்? 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. என்ன செய்ய வேண்டும்? அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார். ஆனால் நீ விசுவாசத்தோடு விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசம் இல்லாமல் நீ அவருடைய செட்டை கீழே வர முடியாது. கீழ்ப்படிதல் இல்லாமல் அவருடைய செட்டைக்கு கீழே வர முடியாது. அதே போல நீ அவரிடத்தில் வாஞ்சி உள்ள இல்லை என்றால் அவருடைய செட்டைக்கு கீழே நீ என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஜெபம் இல்லை, அவரை பற்றி நாமத்தை பற்றி அறிவில்லை என்றால் நீ என்ன செய்ய? அவருடைய செட்டைக்கு கீழே என்ன வர முடியாது. ஜெப ஜீவியம் இல்லை என்றால் நீ அவருடைய செட்டைக்கு கீழே வர முடியாது. இவைகள் இருந்தால் நீ என்ன செய்ய முடியும்? அவருடைய செட்டை கீழே வர முடியும். அவருடைய செட்டையின் கீழே வந்தால் அவர் தம்முடைய சிறகினாலே உன்னை மூடிக்கொள்வார். அருமையானவர்களே, எல்லாவற்றுக்கு மேலாக இவைகள் எல்லாம் இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிவுள்ளவர்களாக, பொது வேத அறிவு மாத்திரம் அல்ல, பொது அறிவு, புத்தி என்று ஒன்று இருக்கிறது. இது புத்திமானாய் நடந்து கொண்டான், கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆகவே நீங்கள் புத்திமான்களாய் நடக்க வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் நடக்கும் பொழுது புத்திமான்களாய் நடக்க வேண்டும். நடு ரோட்டில் நடக்கக்கூடாது. அதே போல தான் மாஸ்க் போடாமல் வெளியே போகக்கூடாது. அதே போல எப்போ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும் என்பது இருக்கிறது. எப்போ போகணும்? மொத்தம் 14 நாட்கள் தான் அந்த வைரஸ். அதுக்குள்ளால் அது உங்கள் வாழ்க்கையை முடிச்சிடும். அதனால் 2 வாரம் பொறுத்து பார்த்துக்கலான்னா உலகத்தில் இருக்க மாட்டோம். அறிகுறி வந்த உடனே நீங்கள், அது ஒரு அவமானம் அல்ல, கொரோனா வந்துச்சே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? கொண்டு போயிடுவாங்களோ ஆஸ்பத்திரிக்கு, நாங்கள் போய் செத்து போயிடுவோம்னா பயப்படாதுங்க. பயத்தை முதல்ல விளக்குங்க. புத்தியாக செயல்படுங்க. புத்தியாய் செயல்படாமல் நிறைய விசுவாசிகள் நம்முடைய சபையில் அடுத்த கட்டத்துக்கு போனவர்கள், மரித்து போனவரும் ஒரு சிலர் உண்டு. சொல்லு பேச்சு கேட்காததுனால கோவப்படுறாங்க. பாஸ்டர்ஸ்ட்டு ஏன் சும்மா தொந்தரவு பண்ணுறீங்க? நல்லா தான் இருக்கிறோம். உங்களை விசாரிக்கிறது தவறு என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்கு உதவி செய்வது தவறு நினைக்கிறீர்களா? எத்தனை இடத்துல மக்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை. நம் ஆட்களை ஏற்படுத்தி இப்படி உதவி செய்யும் பொழுது, இரவு பகலாய் உழைக்கும் பொழுது நீங்கள் புத்தியாய் நடந்து கொண்டால், ஒருவேளை இந்த தொற்று உங்களுக்கு வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. சில நாட்களிலேயே நீங்கள் சுகமாகி விடுவீர்கள். ஆகினாலே புத்தி உள்ளவர்களாக. அறிவுங்கிறது வேறு, புத்தி என்கிறது வேறு. ஆகவே புத்தி உள்ளவர்களாகவும் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த நாளிலையும் நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய திருவார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டதின்படி விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அதே போல தகப்பனே, நாங்கள் வாஞ்சி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். உம்மை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய், பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உம்மோடு உள்ளதான அந்த உறவிலே, நெருக்கமாக அந்த தொடர்பிலே தொடர்ந்து
நிலைத்திருக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் புத்தியாய் நடந்து கொள்ள உதவி செய்யும். தாவீது புத்தியாய் நடந்து கொண்டது போல, அதே போல ரூத் எவ்வளவு புத்தியாய் நடந்து கொண்டாளோ, எப்படி கீழ்ப்படிந்தாளோ, எப்படி தேவனை விசுவாசித்தாளோ, எப்படி வாஞ்சி உள்ளவளாய் இருந்தாளோ, அதே போல ஒவ்வொருவரும் தங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தாவே, உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். அவர் தம்முடைய சிறகுகளாலே மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். நீர் மூடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர். அடைக்கலமாய் புகுந்து விட நீ ஜனங்களை உணர்த்துவீராக, ஏவுவீராக. வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உதவி செய். அன்றைக்கு சோதோமிலே எவ்வளவாக வற்புறுத்தியும் வெளியே வராமல் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு வந்த போதும் கூட தூதர்களை பார்த்து அப்படியல்ல என்று சொல்லும் முன்பு தாமதித்து கொண்டிருந்தவர்கள் பின்பு கையை பிடித்து இழுத்து வெளியே கொண்டு வரும் பொழுது, எங்களாலே அந்த மலைக்கு ஓடி போக முடியாது, இங்கே இருக்கிற சமீபத்தில் இருக்கிறதான அந்த சின்ன ஊருக்கு போகிறோம் என்று கேட்டுக்கொண்ட அந்த லோத்துவை போல இன்றைக்கும் பிடிவாதமாக அப்படியல்ல என்று மருத்துவரிடத்தில் முரட்டாட்டம் பண்ணுகிற, போதர்களோடு முரட்டாட்டம் பண்ணுகிற, பெற்றோரோடு முரட்டாட்டம் பண்ணுகிறதான இந்த சுபாவங்கள் மாறட்டும். அரசாங்கத்துக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணுகிற சுபாவங்கள் மாறட்டும். இந்த கொடிய காலத்தில் அரசாங்கத்துக்கு என்னென்ன ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமோ அதை ஒத்துழைப்பு கொடுக்க, மருத்துவமனையில் என்னென்ன ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டுமோ அந்த ஒத்துழைப்பை கொடுக்க, சபை ஊழியர்களோடு என்ன ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் அந்த ஒத்துழைப்பை கொடுத்து காக்கப்பட அடிமை ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஜனங்களை, அவருடைய கண்களை மூடி இருக்கிற எல்லா விதமான அந்த குருட்டாட்டத்தின் ஆவியும் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். அவருடைய புத்தியை மந்தப்படுத்தி இருக்கிற அசுத்த வல்லமைகளை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறேன். ஜனங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், ஒளி பிறக்கட்டும், மனதினுடைய இருள் நீங்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா, நீ கிரியை செய்யுங்க. ஜனங்களை விடுதலை ஆக்குங்க, தேசத்தை காப்பாற்றுங்க, சபை மக்களை காப்பாற்றுங்க. உம்மால்தான் காக்கப்பட முடியும். நீர் கொடுத்த மற்ற எல்லா பாதுகாப்பின் கவசங்களுக்காய் ஸ்தோத்திரம், உபகரணங்களுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினாலே அறிவினாலே பெற்றுக்கொண்டதான அநேக மருத்துவ பலவிதமான பாதுகாப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நீர்தான் பாதுகாக்க முடியும் என்று உம்முடைய பாதுகாப்பு அதுதான் பிரதானமானது. உம்மை நம்பாமல், உம்மை விசுவாசிக்க, உமக்கு கீழ்ப்படியாமல், உம்மிடத்தில் வாஞ்சியாயிராமல், உம்மை பற்றி அறிவிலே வளராமல், உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் உம்முடைய உறவிலே நிலைத்திருக்காமல், புத்தியாய் நடந்து கொள்ளாமல் காக்கப்பட முடியாது என்பதை உணர்ந்தவர்களாய் தங்கள் சரீரம் காக்கப்படுவதற்காகவும் தங்களுடைய ஆத்துமா நித்திய நரகத்திலே போய் வீழ்ந்து விடாமல் நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆத்துமாவை ரட்சிப்பதற்கான அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குவீராக. யார் யார் வியாதி தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்காங்களோ விடுதலையாக்குவீராக, சுகப்படுத்துவீராக. மருத்துவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக, செவிலியர்களை பாதுகாத்துக் கொள்வீராக, காவல்துறையில் வேலை செய்வர்களை பாதுகாத்துக் கொள்வீராக, சுகாதார பணியாளர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இன்னும் அனைத்து மக்களையும் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதிங்க, தேசத்தை ரட்சியுங்க. ஆட்சி செய்வர்களுக்கு இன்னும் அதிகமான ஞானத்தை கொடுங்க, அவர்களுக்கும் உடைய பாதுகாப்பை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்று வென்றதேக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching.